ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாயா ஆஞ்சலோ அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சம்மரி மட்டும் இல்லை, ஒன் வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி அண்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். நம்மளோட ஆத்தர் வந்து 4th April 1928 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மெமரிஸ்ட், பொயட் அண்ட் சிவில் ரைட் ஆக்டிவிட்டிஸ்ட்டும் கூட. இவங்க வந்து 7 ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அது போக 3 புக் ஆஃப் எஸ்ஸே அண்ட் செவரல் புக் ஆஃப் பொயட்ரி வந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிமைன் பேஸ்டாக இருக்கும். அது போக வந்து பிளாக்ஸ் எல்லாம் ஒயிட்ஸ் எப்படிலாம் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து 28 May 2014 தான் வந்து இறந்துருக்குறாங்க. இந்த போமோட வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா 3 வால்யூம் ஆஃப் பொயட்ரி இருக்குது. இதை வந்து 1978 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரேண்டம் ஹவுஸ் அப்படிங்கிறதுல. அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து மொத்தம் 32 ஷார்ட் போம்ஸ் இருக்குது. அதை வந்து 3 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த போமில் வந்து மொத்தம் வந்து 10 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. ஆனாலுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம லைன் பை லைன் சம்மரி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள். யூ மே ரைட் மீ டவுன் இன் அ ஹிஸ்ட்ரி வித் யோர் பிட்டர் ட்விஸ்டட் லைஃப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை என்ன வேணால் எழுதிக்கலாம், என்னை பற்றி என்ன ஒரு பொய்யான புரட்டான விஷயத்த ரொம்பவே டர்ட்டியாக கூட நீங்கள் எழுதிக்கோங்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் வந்து என்னை ரொம்பவே டர்ட்டியாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். யூ மீ ட்ரீட் வெரி டர்ட்டி பட் ஸ்டில் லைக் அ டஸ்ட் ஐ வில் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தூசி மாதிரி வந்து நான் ஒரு தூசி காற்றுல எப்படி பறந்து மேலே வருமோ அதை போல் திரும்ப நானும் வந்து ரைஸ் ஆகுவேன், அதாவது உயர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாக பார்த்தலாம். டஸ் மை ஷாஷினஸ் அப்செட் யூ. ஷாஷினஸ் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட போல்டுனஸும் பிரேவரியும் வந்து உங்களை வந்து அப்செட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒய் ஆர் யூ பிசெட் வித் க்ளூம். க்ளூம் அப்படின்னா வந்து ரொம்பவே போல்டாக இருக்கிறது, பிரேவாக இருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட ஓன் வேயில் வந்து நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இப்படி தைரியமாக வந்து என்னோட ஓன் வேயில் நடக்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்குதா, ஏன் அப்படி எப்படி பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னா, நான் வந்து ஒரு ரிச்சர் ஒன்னாக வாழ்கிற மாதிரி நான் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாமல் நான் மணி ஏர்ன் பண்ணனா எப்படி வந்து எல்லாருமே ஒரு பொறாமையோட பார்ப்பாங்களோ அதே மாதிரி என்ன ஒரு பொறாமையாக பார்ப்பாங்க. ஒரு எண்ணெய் கிணறு வந்து எனக்கு கிடச்சி நான் வந்து ரிச் ஆனேன்னா எப்படி வந்து என்ன பொறாமையாக பார்க்குற மாதிரி அப்போ எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, நான் ரொம்பவே லக்ஸுரியாக லிவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜஸ்ட் லைக் மூன் அண்ட் லைக் சன்ஸ் வித் த சர்டைன் ஆஃப் டைட்ஸ். இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மூணும் சன்னும் எப்படி வந்து ஒரு ஹோப்ஃபுல்லோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சன்னோ மூணோ தேஞ்சிட்டு திரும்பி வந்து எப்படி வளருது, ஒரு ஷைனிங்னஸ் வந்து அதுகிட்ட வந்து எப்போதுமே இருக்கு இல்லையா, அதோட வந்து அவங்களோட ஃபீலிங்ஸையும் திங்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் எவ்ரி நியூ டே த சன்ஷைன் அண்ட் அதாவது ஒவ்வொரு புது நாளுமே வந்து அந்த சன்னு வந்து மறுபடியும் வந்து ஷைன் ஆகிட்டு தான் இருக்குது, அதே போல் தான் நானும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஹோப் ஸ்ப்ரிங் ஹை ஐ ஸ்டில் ரைஸ். நான் வந்து திரும்பவும் அந்த ஹோப் மூலயமா ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் எனக்குள்ள அந்த ஹோப் மூலயமா நான் திரும்பியும் வந்து ரைஸ் ஆவேன், மறுபடியும் வந்து நான் ஷைன் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4th ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிட் யூ வாண்ட் டு see me broke. நம்ம கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து உடஞ்சி போய் ரொம்பவே சேடான நிலைமையில நான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கிங்களா, என்னோட தலை பவுட் ஹெட் அண்ட் லோவர்ட் ஐஸ், என்னோட தலை நான் குனிஞ்சு என்னோட கண்கள் எல்லாமே கீழே பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷோல்டர் ஃபாலிங் டவுன் லைக் டியர் ட்ராப்ஸ். ஒரு கண்ணீர் துளி வந்து கீழே விழுற மாதிரி நான் ரொம்பவே உலண்டு போய் இருக்கணும், என்னோட தலையெல்லாம் வலிக்கணும், நான் அழுதுகிட்டே இருக்கணும், நான் வந்து அழுது நான் ரொம்பவே வீக் ஆகி உங்கள் முன்னாடியில் நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் 5th ஸ்டாண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா, டஸ் மை ஹவுஸ் ஆஃபண்ட் யூ டோன்ட் யூ டேக் இட் அவுட் ஃபுல் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹவுச்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹவுட்னஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரகன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டஸ் மை அரகன்ஸ் ஆஃபன் யூ. நான் வந்து யாருக்கிட்டையாவது அரகண்ட்டாக நடக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
காஸ் ஐ லாஃப் லைக் ஐ காட் அ கோல்டு மைன்ஸ் டிக்கிங் இன் மை ஓன் பேக்யார்டு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பேக்யார்டில் வந்து எனக்கு ஒரு கோல்டு மைன் கிடச்சிது, அதாவது ஒரு தங்க சுரங்கம் கிடச்சிதுன்னா எப்படி வந்து சிரிப்பாங்களோ அதே மாதிரி நான் வந்து சிரிக்கிறேன். நான் என்னோட சிரிப்பு வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணுதா, நான் யாரையாவது ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி நடந்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் தென் யூ மே ஷூட் மீ வித் யோர் வேர்ட்ஸ். நீங்கள் வந்து என்னை பார்த்து வந்து நீங்கள் நிறைய கடுமையான வார்த்தைகளால் என்னை வந்து திட்டலாம், என்னை வந்து காயப்படுத்தலாம். யூ மே கட் மீ வித் யோர் ஐஸ். உங்கள் கண்ணால் என்னை முறைச்சி ஒரு கேவலமான பார்வை என்னை பார்த்து என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தலாம். யூ மே கில் மீ வித் யோர் ஹேட்ஃபுல்னஸ் பட் ஸ்டில் லைக் ஏர் ஐ வில் ரைஸ். உங்களோட ஹேட்ஃபுல்னஸ்ஸால் வந்து நீங்கள் என்னை கொல்லக்கூட செய்யலாம், ஆனாலும் நான் மறுபடியும் வந்து ரைஸ் ஆவேன். ஸ்டில் ஒரு காற்று வந்து எப்படி திரும்ப திரும்ப வருமோ அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப ரைஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் டஸ் மை செக்ஸினஸ் அப்செட் யூ. நான் வந்து என்னோட ஓன் வேயில் வந்து நான் செக்ஸியாக இருக்கிறது உங்களுக்கு யாராவது வந்து அப்செட் பண்ணுதா? நான் வந்து ஸ்மார்ட் அண்ட் செக்ஸியாக இருக்கேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குதா? டஸ் இட் கேம் அ சர்ப்ரைஸ் தட் ஐ டான்ஸ் லைக் எ காட் டைமண்ட்ஸ் அண்ட் மீட்டிங் ஆஃப் மை திங்ஸ். ஒரு டைமண்டோட ட்ரெஷரர் கிடச்சிது, ஒரு ட்ரெஷரர் பாக்ஸில் வந்து ஃபுல் ஆஃப் டைமண்ட் இருந்ததுன்னா எப்படி நல்லா ஒரு ஜாக் பாட் வந்து கிடச்சிது, ஒரு டைமண்ட் பாட்டில் வந்து நிறைய டைமண்ட்லாம் இருந்தது, ஒரு ஜாக் பாட் ஃபுல்லாக டைமண்ட் இருந்ததுன்னா எப்படி நான் டான்ஸ் ஆடி ஒரு ஷோ ஆஃப் பண்ணுவேனோ அதே மாதிரி பீப்புளோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் இருக்குது. நான் அப்படி பண்ணேன்னா அவங்க எப்படி என்னை பார்ப்பாங்களோ அதே மாதிரி பீப்புள் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த ஹட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷேம் ஐ ரைஸ் அப்புறமா பாஸ் தட் ரூட்டட் இன் பெயின். அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே ஷேம்ஃபுல்லானஸ், ஒரு ஷேம்ஃபுல் வந்து நிறைய நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது பிளாக் பீப்புள் எல்லாருமே ஒயிட் பீப்புளுக்கு கீழே தான். பிளாக் பீப்புள்னாலே வந்து அவங்களுக்கு வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஷேம்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே நிறைய நடத்திருக்கு. ஆனால் நான் அதுலேருந்து ரைஸ் ஆவேன். அந்த பாஸ்ட் வந்து என்னோடய பாஸ்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், என்னோடய சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ஆனால் அதுலேருந்து நான் திரும்பியும் வந்து ரைஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ எம் அ பிளாக் ஓஷன் லீப்பிங் அண்ட் வைட். இதில் வந்து பிளாக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிளாக் விமன் தான் இல்லையா, அதனால சொல்லியிருக்காங்க. வெல்லிங் அண்ட் ஸ்வெல்லிங் ஐ பியர் இன் டைட் லீவிங் பிஹைண்ட் நைட்ஸ் ஃபார் டெரர் அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புளோட, அதாவது அந்த நம்ம ஸ்பீக்கரோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரூட்டலாகவும் அன்ஃபேராகவும் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்கள ஒரு டீப்பரான பிளாக் ஓஷனுக்குள்ளே வந்து கொண்டு போகுது. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் மீறி நான் ரைஸ் ஆவேன்னு சொல்கிறாங்க. bringing the gift that my ancestor gave, I am the dream and the hope of the slave. I rise அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஓல்டன் டேஸில் வந்து ஸ்லேவரியாக முடிஞ்சாலுமே ப்ரெசன்ட் டே வந்து நாட் குட்டாக வந்து இல்லைனாலுமே என்னோடய ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பான முறையில் பெட்டராக தான் இருக்கும். எல்லா ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்க்கும், அதாவது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸும் வந்து சஃபர் ஆனாங்கன்னாலும் எல்லாருமே போராடி கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்கராக இருப்போம். நான் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்ட்ராங்கராக இருப்பேன். நான் அகெயின்ஸ்டாக எல்லாத்தையுமே வந்து ஃபைட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்லேவரிக்காக வந்து நான் ஃபைட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. அண்ட் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ஸ், எம்பவர்மெண்ட் அண்ட் ரியலைசஸ் ஆஃப் ஹியூமனிட்டி இன் ஜென்ரல் அப்படிங்கிறது தான். ஒன் வேர்டு வந்து நம்ம சேனலில் வந்து இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. உங்களோட செம்முக்கும் இன்டர்னலுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.